ரெடி? ஆபகுக் 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமென். இப்போ வித்தியாசம் சொல்லுங்க. போன வாரம் ஆண்டவர் நமக்கு தந்த சங்கீதம் 18:33க்கும் ஆபகுக் 9:19க்கு என்ன வித்தியாசம்? பேசுங்க. அதாவது நீங்க படிக்கிறதுல பேசணும். பேசும்போது அந்த வார்த்தையை நீங்க உச்சரிக்கும் போது தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இறங்கும். அமைதியில் போயிடாதீங்க தயவு செய்து. இந்த ஆராதனையில் யாரும் நீங்க பேசணும். நாங்கள் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டோம். ஏதாவது கதை சொன்னால் கேட்டால் நான் உடனே சொல்லிடுவேன். கொஞ்ச நேரம் யாராவது கேபிக்கு சொல்லிடுவேன், இல்லைன்னா பாஸ்டம்மாக்கு சொல்லிடுவேன். அப்போ தான் மனசில் பதியும். அப்படி சொல்லியும் சில மாற்றி பேசுகிற நேரத்தில் பேசிடுறோம், முழுமையாக சொல்ல முடியல. அப்படி தான் ஒரு கதையை சொன்னேன். முழு பூசணிக்காவை சோத்துக்குள்ள மறைச்சாங்க. அன்னைக்கு சொன்னா என்னைக்கு? வெள்ளிக்கிழமை வந்தவங்களும் அமைதியாக இருக்க கடவுள்கள். சரி, நான் பாசமாக சொன்னேன். இந்த கதையை கேட்டது மாத்திரம் ஏதாவது மற்றவங்கிட்ட சொல்லிடணும், அப்போ தான் அது மனசில் பதியும். வெள்ளிக்கிழமை வந்தவங்களுக்கு சொன்னேன், அதனால் எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க அந்த கதையை. முழு பூசணிக்காவே அப்படின்னு என்ன ஆபிரகாமையா சொல்லுங்க. உங்கள் காலத்தில் எல்லாம் நம்ம காலத்தில் பேசிட்டு இருந்தாங்களே சின்னதில், நம்ம காலத்தில். நான் இன்னும் வாலிப பையனாட்டமும் ஆபிரகாம் ஐயா வயசானவர் மாதிரியும், அவருக்கு எனக்கு ஒரே வயசு தான். சரி சொல்லுங்க. இப்போ முழு பூசணிக்காவே சோத்துக்குள்ள மறைச்ச கதை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? எத்தனை பேருக்கு தெரியும்? வெள்ளிக்கிழமை வந்தவங்க கை கீழே போடவும். எத்தனை பேருக்கு தெரியும்? பின்னாடி அப்போ நானும் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் அந்த கதையை கேட்டேன். உடனே என் வீட்டில் எல்லாருக்கும் சொன்னேன். ஒரு பெரிய பணக்காரன் தான், கோடீஸ்வரன், பெரிய பங்களா, நிறைய காசு, வசதிகள், சொத்துக்கள். அவன் வீட்டு பக்கத்தில் ஒரு ஏழை மனுஷன் இருந்தான். ஒரு சின்ன தோட்டத்தில் காய்கறி எல்லாம் போடுவான். அதில் பூசணிக்காய் தோட்டம் ஒன்று வச்சுருந்தான். பூசணிக்காய் கொடி இருந்துச்சு. அந்த வழியாக போகிற அந்த பணக்காரன் பார்த்தோன்னே ஒரு பெரிய பூசணிக்காவை பார்த்தான். அதை எப்பவுமே இந்த ஏழைகளுக்கு அந்த மனசு வராது. இந்த பணக்காரனுக்கு ஓசிலேயே ஏதாவது வாங்கணும்னு ஆசை வரும். பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீட்டு ஓனர், பழைய வீட்டு ஓனர், இதில் லைவ் போயிட்டுருக்கனால எங்கள் வீட்டு ஓனர் பார்த்தாலும் நான் எப்படா கேட்டேன்னு வந்துடக்கூடாது. பழைய வீட்டு ஓனர், அவங்களுக்கு வாடகை எக்கச்சக்கமாக வருது, பல லட்சங்கள். ஆனால் எங்கள் வீட்டில் தான் தேங்காய் வாங்க வருவாங்க, எங்கள் வீட்டில் தான் கொத்தமல்லி தலை கேட்க வருவாங்க. அப்போ யார் வீட்டு ஓனரு? பாஸ்டமா தான். எல்லாம் எங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க. மல்லிகைப்பூ வாங்கி எங்கள் ஃப்ரிட்ஜில் கொண்டாந்து வைப்பாங்க. ஃப்ரிட்ஜே ஒரே மனமாக இருக்கும் அவங்களுக்கு வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில். ஆனால் வாடகை, சொந்த வீடு, எத்தனையோ வாடகை வருது. என்ன சொல்ல வரேன்னா, அந்த பணக்காரனுக்கு அவ்வளோ பணம் இருந்தும் அந்த பக்கத்து பூசணிக்காய் மேலே கண்ணு வந்துருச்சு. திருட்டுத்தனமாக திருடிட்டார். இது எப்படியோ வெளியே லீக் அவுட் ஆயிடுச்சு. அப்போது ஊரில் பேச்சு, ஒரே பேச்சு. ஒருத்தரை பார்த்து நீங்கள் எங்கேருந்து வரீங்க? அந்த பூசணிக்காய் திருடினார்ல அவர் வீட்டு பக்கத்துல இருந்துங்கிறாங்க. சிஸ்டர் நீங்கள் யாரு? அந்த பூசணிக்காய் திருடினாரு, அந்த வீதியிலேருந்து வரேன் அப்படிங்கிறார். கேட்குறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? இது பூசணிக்காய் திருடின அந்த பணக்காரனுக்கு ஒரே வெக்கம், தலைக்குனிவு. ஊரெல்லாம் என்னை பூசணிக்காய் திருடன்னு சொல்லிகிட்டே இருக்காங்களே. இது ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் இல்லை, இது பெரிய தொடர்கதையாக போயிட்டுருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி அந்த ஊரில் ஒரு பெரிய ஞானி இருந்தார். அந்த ஞானியை கூப்பிட்டு, அப்பா இந்த மாதிரி ஊரெல்லாம் என்னை பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? பூசணிக்காய் திருடன்னு பேசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப அவமானம், வெக்கமாக இருக்கு. என்ன செய்ய? அந்த ஞானி ஒரு ஐடியா கொடுத்தார். ஒன்றும் இல்லையா,
ஒரு 50-100 பேரை கூப்பிட்டு டெய்லி சோறு போடுங்க, டெய்லி இலவசமாக சாப்பாடு போடுங்க, நல்ல செலவு பண்ணி சாப்பாடு போடுங்க. அவங்க சாப்பிட்டுட்டு உங்களை ஆசீர்வதிச்சுட்டு போவாங்க. அதே போல் அப்படியே அவர் போட ஆரம்பித்தார். டெய்லி ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு சோறு போட்டார். இப்போ கேட்டாங்க, நீ யாருமா? அந்த சோறு போடுறாருல்ல, அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கிறேன். நீ எங்கேருந்து வரீங்க? அந்த சோறு போடுறாரு அந்த தர்மகர்த்தா, அவருக்கு வீட்டுக்கு பின்னாடி இருந்து வரேன். என்ன மறைஞ்சிருச்சு? முழு பூசணிக்காய் எதுக்குள்ள மறைஞ்சிருச்சு? சோத்துக்குள்ள. இந்த ஐடியா தெரியாது, எனக்கே தெரியாது. எல்லாம் சொல்லுவாங்க, கதையை ஏதோ சொல்லுவாங்க. எனக்கு 2 நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் இந்த கதையே தெரியும். சரி, அப்பப்போ கதைகள் வருவதாக. ஆமென். அதனால பேசுங்க. ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது நீங்க உள்ள வைக்காதீங்க, பேசுங்க. அப்பதான் உள்ள ஆண்டவர் கிரியை செய்வார். என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். இது ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். போன வாரம் பார்த்தோம். ஆனால் இந்த இடத்திலே ஆபகுக் 3:19 இந்த வசனத்திலே தீர்க்கதரிசி பாடும்போது, என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். சொல்லுங்க, நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நமக்கு வசதி இல்லைன்னா எழுந்து உங்களை நடக்க வைக்கணும்னு ஒரு ஆசை இருந்தாலும், இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக ஒரு 2 பேருக்கு பக்கத்தில் எழும்பி போய் இந்த கை கொடுத்துட்டு வந்து உட்காருங்க பார்க்கலாம். நடக்க பண்ணுவார். கால் வலி உள்ளவங்க ஃபர்ஸ்ட் எழும்புங்க. மங்களகரமாயிருக்கிற சகோதரியே எழும்புமா. ஜெனிஃபர் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, எழும்புமா. 2 பேருக்கு போதும், போய் உட்காருமா. அல்லேலூயா. யாரும் வீட்டுக்கு போயிடாதீங்க, வாங்க உள்ளே. அப்பா, இது என்ன கல்யாண வீடா? அல்லேலூயா. இதுதான், இதை தான் கர்த்தர் விரும்புகிறார். வெரி குட். இடம் அங்கே லாஸ்ட்ல இருந்தாலும் வெளியே வந்து இதுதான் இந்த செயல், இந்த நம்ம இந்த விசுவாச அறிக்கை. இதுதான். வெறும் படிச்சுட்டு பிரசங்க கேட்டு போனீங்கன்னா ஒரு மாற்றம் வராது. இந்த மாத முடிவுக்குள்ளே இந்த வாக்கு தத்தம் நிறைவேறணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த வருஷத்துக்குள்ள நிறைவேறும். எனக்கு இதுவரைக்கும் இந்த 2 வாரத்தில் 10 பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க. பாஸ்டர், சங்கீதம் 18:33 எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கு. அந்த 10 பேர் இல்லை, இந்த சபைக்கு வருகிற எல்லாருமே. கடைசி லைன்ல உட்கார்ந்து இருக்கிற சகோதரனே, முன்னாடி லைன்ல இருக்கிற சகோதரி, நீங்க எல்லாருமே கன்னத்துல கை வைத்திருக்கிற சகோதரனே, நீங்க எல்லாருமே சொல்லணும். நாங்களும் இப்ப சொல்ல கர்த்தர் எங்களை வைக்கிறார். பிரசங்கிக்கிற எங்களுக்கும் கர்த்தர் அந்த வார்த்தையை உரித்தாக்குகிறார். ஆமென். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே நிறுத்துகிறார். அது போன வாரம். இப்போ நடக்க போகிறோம். சத்தம் கம்மியா இருக்கு. சங்கீதம் 18:33 படி ஆசீர்வதிப்பார். நிச்சயம் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், உண்மை. ஆனால் உங்களுடைய உயர்வுகளை நீங்கள் முழுமையாய் அனுபவிப்பீர்கள் என்பதற்கு அடையாளமாக தான் நடக்க பண்ணுவார். நடக்க பண்ணுவார் என்றால், நான் எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆபகுக் 3:19 முழுமையான நன்மைகளை நாங்கள் அனுபவிக்க போகிறோம். என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். என் குடும்பத்துக்கு கர்த்தர் செய்ய போகிறார். என் சபைக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நடக்க பண்ணுவார்னா என்ன அர்த்தம்? முழுமையா. ஏதோ கொஞ்சம் அப்படின்னு நம்ம ஆண்டவர் கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, அள்ளி கொடுக்க முழுமையாய். ஆமென். இருக்கிறதுல கிள்ளி கொடுப்பாங்க சிலர். ஆமா. ஆனா நம்முடைய ஆண்டவர் அவர் தாராளம் முழுமையா கொடுக்கிறவர். நடக்க பண்ணுவார், நிறுத்துவார்,
நிற்க பண்ணுவார், அதே நேரத்தில் நடக்க பண்ணுவார். அப்படின்னா நமக்கென்று, உங்களுக்கென்று, உங்க பிள்ளைகளுக்கென்று, நம்முடைய சபைக்கென்று ஆண்டவர் வாக்கு பண்ணின நன்மைகளை முழுமையாய் சுதந்தரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவநாம மகிமைப்படுவதாக. அதை முழுமையாய் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எதிர்கால நன்மைகளை இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிற உங்களுக்கு முழுமையாய் கர்த்தர் தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆபகுக்கு ஒரு சிறிய தீர்க்கதரிசி. பெரிய தீர்க்கதரிசி யாரு? ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், அவ்வளவுதான். அவங்கெல்லாம் சிறிய தீர்க்கதரிசிகள். ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஓபதியா, யோனா, மீகா, நாகூம், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா, 12. இந்த கீழே மற்ற எல்லாருமே அவர்களெல்லாம் சிறிய தீர்க்கதரிசிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சிறிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் எல்லாரும் ஒருவர் தான். ஆகவே உங்களுக்குள்ளே, நமக்குள்ளே, சபைக்குள்ளே அப்படி வித்தியாசம் இல்லை. பரலோகத்தில் அப்படி வித்தியாசம் இல்லை. கிமு 7ஆம் நூற்றாண்டிலே, அந்த நூற்றாண்டின் பின்பகுதியிலே தீர்க்க தரிசனம் உரைத்தவர் தான் இந்த ஆபகுக் தீர்க்கதரிசி என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆபகுக் என்றால் அணைத்து கொள்ளுதல், இன்னும் சொல்லப்போனால் அரவணைப்பவர் என்று பொருள்படும் அர்த்தம். அதுக்கு ஆபகுக் என்றால் அரவணைப்பவர் என்று அர்த்தம். இவர் ஒரு நல்ல தேவ மனுஷர். இவருக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. ஒரு நல்ல தேவ மனுஷன், ஒரு நல்ல தீர்க்கதரிசி, அவருக்கே கேள்வி எழும்புமானால் நீங்களும் பல கேள்வியோடு இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீங்க. கேள்வி எழும்பணும், சந்தேகம் வரக்கூடாது. என்னங்க? கேள்வி நிறைய வசனத்தில் கேள்வி எழும்பணும், ஆனால் சந்தேகம் வரக்கூடாது. வசனத்தை மாத்திரம் யாரும் சந்தேகப்படக்கூடாது. முழு நிச்சயமாய் நம்பி ஆபிரகாம் இல்லை, முழு நிச்சயமாய் அந்த நம்பிக்கை, விசுவாசம் கர்த்தர் நமக்குள்ளே தருவாராக. நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டுடைய ஜனங்கள் 1 அதிகாரம் 2 அதிகாரத்தை வேகமாக சொல்லி போயிட்டு இருக்கிறேன். நீங்கள் வீட்டில் போய் ஒரு முறை 3 அதிகாரம் தான் இந்த வாரத்தில் படித்து முடிச்சிருங்க. 3 அதிகாரம் தான், ஒரு 10 நிமிஷம் போதும். நான் காலையில் எனக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு படிக்க 3 அதிகாரத்தை. நிதானமாக படித்தா, பாஸ்டர்மா எப்பவுமே மெதுவாக படிக்க சொல்லுவாங்க. வேகமாக படித்தா ஒரு 2 நிமிஷம் கூட பத்தாது, போயிடும் வேகமாக. என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருடைய ஜனங்கள், யூத ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற பெயர் பெற்றவர்கள், ஆண்டவரே இவர்களை பார்த்து என் ஜனம், நான் அவர்கள் தேவன் என்று உரிமை கொண்டாடினாரே, அவர்கள் வாழ்க்கையில் சரியில்லாமல் இருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையே சரியில்லை, குடும்பம் சரியில்லை, கர்த்தருக்கு பயம் இல்லாமல், பயப்படுகிற பயம் இல்லாமல் இருக்கிறார்கள். பாவத்துக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். அநியாயம், அக்கிரமம் பெருகிவிட்டது. எல்லாமே அவங்க வாழ்க்கையில் வந்து புகுந்து விட்டது. தப்பும் தெரிந்தும் துணிந்து செய்கிறார்கள். இப்படிப்பட்ட தேவ ஜனங்களை, யூத ஜனங்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆபகுக்கு அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஆண்டவரை பார்த்து, என்ன ஆண்டவரே, உம்முடைய ஜனம்தானே, உம்முடைய பிள்ளைகள் தானே, நீதான் அவர்கள் தேவன் சொல்லுகிறீர், அவர்தான் அவர் ஜனங்கள் தான் எங்கள் சொந்த ஜனம் என்று நீங்கள் சொல்லுறீங்க, நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஆனால் இவர்கள் துணிந்து செயல்படுகிறார்களே, எப்படி அப்படி செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை அவர் கேட்கிறார். ஆண்டவர், இதையெல்லாம் எப்படி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் உமக்கு தெரியாதா? கண்ணு குருடா? உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது அல்லவா? ஜனங்க செய்கிற தப்பு, துணிகரமாய் செய்கிற பாவிகள் இல்லை, உலகத்தான் இல்லை, துன்மார்க்கம் இல்லை, தேவ பிள்ளைகள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் துணிந்து செய்கிறார்களே, இவர்கள் செய்கிற தப்புக்கு தண்டனை இல்லையா? ஏன் பொறுமையா இருக்கீங்க? ஏன் சைலண்டா இருக்கீங்க? ஏன் அமைதியா இருக்கீங்க அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புகிறார். அதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில் நாம் பார்க்க போகிறோம். அதுதான் 2 அதிகாரத்தில் நாம் படித்து முடிக்கிறோம். அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்க மாட்டீங்களா? அவங்கள கொஞ்சம்
கோபமாக ஏதாவது பார்த்து ஏதாவது செய்ய மாட்டீங்களா? இதெல்லாம் பார்க்க எனக்கு என் தலையெழுத்தா? இதெல்லாம் என் கண்ணில் தான் நான் பார்க்கணுமா? இந்த நடக்கிறது நிகழ்ச்சியெல்லாம் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நான் எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வேதனைப்படுறார். ஸ்தோத்திரம். இந்த கொடுமையை நான் பார்க்க வச்சிருக்கிறீங்களே, இதெல்லாம் என்னால் கண்ணில் பார்க்க முடியல. என் உயிர் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இந்த கொடுமை, தேசத்தில் நடக்கிற அந்த கொடுமையை, கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிற பாவத்தை என் கண்ணால் பார்க்க முடியல. நான் ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆபகுக் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்புகிறார். ஏன் ஆண்டவர் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார். அதற்கு இப்போ கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஆபகுக்கே, கவலைப்படாத, நீயே பார்த்து வருத்தப்படுறன்னா நான் வருத்தப்பட மாட்டேனா? உனக்கே இது பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்காதா? எனக்கும் பிடிக்கல தான், எனக்கு வேதனையாக தான் இருக்குது, வருத்தமாக தான் இருக்குது. கண்டிப்பாக நான் அவர்களை தண்டிப்பேன் அப்படிங்கிறார். எப்படி தண்டிப்பேன்? யாரை வச்சு தண்டிப்பேன்? இப்போ சொல்கிறார் பாருங்க. ஆண்டு சொல்லும்போது, ஆபகுக்கே அதிர்ச்சி ஆயிராத, யாரை வச்சுனா பாபிலோனியர்களை வச்சு என் ஜனங்களை தண்டிப்பேன். கவனிக்கணும், கவனிக்கணும். எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? கவனிக்கணும். பாபிலோனியர்களை வச்சு என் ஜனங்களை தண்டிப்பேன், என் ஜனங்களை நான் சிறைப்படுத்துவேன் என்று சொல்லி சொன்ன வார்த்தை யாபகுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏனென்றால் ஸ்தோத்திர ஆண்டவர் அந்த பதில் கொடுக்கும் போதே மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வி ஆண்டவர் கொடுத்த பதிலேயே இன்னொரு கேள்வி. ஆண்டவர் சொல்றார், பாபிலோனியை வச்சு தண்டிப்பேன், பாபிலோனியர்களை வச்சு என் பிள்ளைகளை தண்டிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பதிலில் இன்னொரு கேள்வி. ஆண்டவரே, யூத ஜனங்களை காட்டிலும் பாபிலோனியர்கள் பொல்லாதவர்கள். கவனிங்க, கவனிங்க. பாபிலோனியர்கள் செய்கிற பாவம் யூதாவை காட்டிலும், யூதர்கள் செய்வதை காட்டிலும், என் ஜனங்கள் செய்கிறதை, தேவ ஜனங்கள் செய்வதை காட்டிலும் மகா கொடியது, ரொம்ப அருவருப்பானது. நீங்க அந்த பொல்லாப்பை கண்டிக்கிறதற்கு நீங்கள் மிகவும், அந்த முதலே ஜனங்க பொல்லாப்பு செய்கிறாங்க, அதை விட மகா பொல்லாப்பு செய்கிறவளை வச்சு தண்டிக்கிறீங்க. அது என்ன நியாயம்? அவன் பாபிலோனியன் நல்லவனா இருந்தா பரவாயில்ல, அவன் அதை விட பொல்லாதவன், மோசக்காரன், அவனை வச்சு ஏன் தண்டிக்கிறீங்க அப்படி இன்னொரு கேள்வி எழுப்புகிறார். இப்பொழுது கர்த்தர் பதில் சொல்கிறார் பாருங்க. நான் சொன்னபடியே நடக்கும், அதே நேரத்தில் நான் சொன்னதெல்லாம் நடக்கும், பாபிலோனை வச்சு தண்டிப்பேன், அதே நேரத்தில் விசுவாசத்துக்கு பலன் உண்டு. விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் அதில் இருக்குப்பா. மீதியானவர்கள் இந்த 2 அதிகாரத்தை நான் சொல்லிட்டு வரேன். ஆபகுக்கு 1, 2ஆம் அதிகாரத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். மீதமானவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நான் அவர்களை என் பக்கத்தில் சேர்த்துக்கொள்வேன், சிறை இருப்பிலிருந்து என் ஜனங்களை மீட்டுக்கொள்வேன் அப்படின்னு சொல்றார். 3ஆம் அதிகாரத்தில் இப்போ ஒரு பதிலை தருகிறார். அதுதான் இப்போ பாட்டா பாடுகிறார். அதை தான் நாம் இன்றைக்கு உங்களுக்கு செய்தியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு எனக்கும். 3ஆம் அதிகாரத்திலே இவ்வளவு புலம்புகிற ஆபகுக்கு ஒரு பதிலை கொடுக்கிறார். அதை இப்பொழுது அந்த பதிலை பெற்ற ஆபகுக் தீர்க்கதரிசி ஒரு பாட்டு பாடுறார், அது பாட்டாக பாடுகிறார். அதுக்கு தான் சிகாயோனில் பாடின அப்படின்னு வசனம் வரும். அப்படின்னா அது ஒரு மியூசிக் நோட்டா, அதாவது மியூசிக் கார்ட்ஸ் பிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டி கார்ட், மேட்ச், என்ன சொல்கிறது, மியூசிக் சிகாயோனில், அது ஒரு மியூசிக், அதாவது தாளம் ராகம் சொல்கிறோமே, அந்த மாதிரி ஒரு இசையில் ஒரு நல்ல பாடலை அவர் பாடுகிறார். கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் நிச்சயம் இல்லாமல் இருக்கும்போது, வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது, என்ன நடக்கும் என்று புரியாத ஒரு புதிராய் சில நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் என்ன புரியாத புதிராக இருக்கே, இப்படிலாம் நடந்துட்டு இருக்கே அப்படின்னு யோசிக்கிற அந்த நிலைமையில் இருக்கும்போது, பரவாயில்ல, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், எல்லாம் எனக்கு நன்மையாக மாறும். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற சங்கீதம் 18:33 அந்த ஆசீர்வாதம் நிறைவேறும்.
ஆபகுக் 3:19 என் வாழ்க்கையில முழுமையாய் அந்த நன்மைகள் வந்து சேரும் என்று ஆண்டவர் அந்த ஆபகுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். அதை பாட்டாக பாடுகிறார். என்ன பாட்டு? அப்படி நடக்கும்போது, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நடக்கும்போது ஆண்டவர் நாம் சொல்ல முடியும், நான் உயர் ஸ்தலங்களில் நடப்பேன், உயர் ஸ்தலங்களில் என்று நாம் அறிக்கை செய்ய முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை உயர் ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணுவார் அப்படின்னு இன்னொரு வசனம் இருக்கு. இப்போ இல்லை, அதை நான் இப்போ பிரசங்கம் பண்ணுறதில்லை. இன்றைக்கு நம்முடைய செய்தி என்னை உயர் ஸ்தலங்களில், உயர் ஸ்தலங்களில். அம்மா இங்கே தான் பார்க்குறீங்களா? சரி சரி. சிலர் கண்ணாடி போட்டிருந்தாலும் இப்படி பார்க்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட். உயர் ஸ்தலங்களில் எல்லா சத்தம் பின்னாடி சத்தம் வரணும். நடக்க பண்ணுகிறார். இன்றைக்கு இந்த தேவ வார்த்தை கேட்ட பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வசனத்திலிருந்து நம்மோடு கூட பேசுவாராக. அதில் செய்தி என்ன என்றால், நீங்கள் பார்க்கிற சுற்றியுள்ள சூழ்நிலைகள் ஒன்றும் சரியில்லை. நம்ம சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் பயங்கரமாக இருக்குது, ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு இப்போ சூழ்நிலை. நம்மை சுற்றிலும் பிஸ்னஸாக இருந்தாலும் இருக்கட்டும், குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும், பிள்ளைகளை நினச்சி சுற்றி நடக்கிறத நம்ம அப்படியே நினச்சா தலை சுற்றுது. அவ்வளோ மோசமாக நடந்துட்டுருக்கு. உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறி விடலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அதை பார்த்தால் கொஞ்சம் கூட மேலே வர முடியல. அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் நமக்கு இப்போ மோசமாக போயிருக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்? இப்படி நடந்தால் எதிர்காலம் கேள்விக்குறியாயிருமோ? என் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கே, இன்னும் அப்படியே தான் இருக்குமா? கை கெட்டினது வாய் கெட்ட மாட்டேங்குதே, என் சூழ்நிலை அப்படி போயிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறார் என்றால், ஆண்டவர் ஆபகுக்கு 3:19 என்ற வாக்கு தத்த தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர். நம்முடைய சபைக்கு அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் ஜீவனுள்ள கர்த்தராய் இருக்கிறார். ஆமென். சுற்றி என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நீங்க சொல்லுங்க சங்கீதம் 18:33 அல்லேலூயா. ஆமென். மற்றவர்கள் யாராய் இருந்தாலும் பரவாயில்லை, என்னை சுற்றி எனக்கு பிரச்சனை கொடுக்கிறவர்கள் யாராய் இருந்தாலும் பரவாயில்லை, ஆபகுக்கு 3:19 எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, வசனத்தை பாருங்கள். உங்களை சுற்றி இருக்கிறவர்களை யாராக இருந்தாலும் இருக்கட்டும், அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், கொஞ்ச நாளாக சில நேரத்தில் எனக்குள்ளே சில ஆட்களை நினச்சோம், அவன் அவன் அப்படி அப்படின்னு நினச்சேன். இப்போல்லாம் அப்படி நினைக்கிற நேரத்தில் அவர் சொல்வார், இல்லை இல்லை இல்லை, அந்த சூழ்நிலையில் நான் உன்னை உயர் ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவேன். ஆமென். நடக்க பண்ணுவேன். ஆகவே வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயம் உயர்த்தப்படுவீர்கள். இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். நான் எழுதி தரேன். அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய நன்மையை நீங்கள் முழுமையாய் அனுபவிப்பீர்கள். எப்படிங்க? முழுமையாய் கர்த்தர் அனுபவிக்க கிருபை தருவார். ஆகவே சூழ்நிலை சரியில்லை என்று நல்லா தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. சுற்றியுள்ள ஜனங்களும் சரியில்லாதவர்கள், மோசமானவர்கள், நம்மை பழி வாங்குகிறவர்கள் என்று தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் விரும்புகிற காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா ஆபகுக் 3:19 நிறைவேறும். அவருடைய விருப்பம் என்ன? 3ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 3ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசித்தோம் 19ஆம் வசனத்தில், உயர் ஸ்தலங்களில் நடக்கணும்னு விரும்புறீங்களா? உயர் ஸ்தலங்களில் நடக்கணுமா? உங்கள் பிள்ளைகளை பார்க்கணுமா? நீங்கள் நம்ம சபை அந்த இடத்துல இருக்கிறத நீங்கள் பார்க்கணுமா? அப்படின்னா நீங்கள் 3 காரியத்தை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார். 1 எடுத்துக்கொள்ளுங்கள். அதே 3ஆம் அதிகாரம் 17-18. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும்,
நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அப்படின்னா உயர்ந்த ஸ்தலத்தில் நீங்க நடக்கணும்னா துதிக்க வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்க, துதிக்க வேண்டும். உங்களை கர்த்தர் உயர்த்தணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஒரே வழி துதிக்கணும். வேற குறுக்கு வழி எதுவுமே இல்லை. நீங்க ஏதோ குறுக்கு வழியில போறீங்க, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஆராதனை முடிவில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, துதிப்பதே என் தகுதி. சொல்லுங்க, துதிப்பதே என் தகுதி. துதிப்பதே இன்பமும் ஏற்றதுமானது. துதிப்பதே இன்பமும் ஏற்றதுமானது. இந்த வார்த்தையை சொல்லி நீங்க துதிக்க ஆரம்பிங்க. எப்படி துதிக்கணுமா? அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, 18ஆம் வசனத்தில் மகிழ்ச்சியோட துதிக்கணும். துதிக்கும் போது எப்படி துதிக்கணும்? அந்த துதிக்கும் போது உங்க முகத்தில் ஒரு சேஞ்ச், வித்தியாசம் இருக்கணும். கணவன் மனைவி அப்பதான் சண்டை போட்டிருப்பாங்க, முகம் ஒரு மாதிரி இருக்கும், 9 மணி மாதிரி இருக்கும், நீளமா இழுத்துக்கிட்டு. 9 மணியா 6 மணியா? நேருக்கு நேராக நிற்கிறது எது? 6 மணியா? ஆமாம், 6 மணி. வாட்சில் 6 மணி பார்க்குற மாதிரி முகம் இப்படி இழுத்துட்டு நேராக நிற்கும். அவ்வளவு இதாக இருப்பாங்க. அந்த நேரம் நமக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டா, வாங்க பிரைஸ் எல்லாம் சோத்திரம், வாங்க வாங்க வாங்க, அந்த முகம் அப்பவே மாறுது பாருங்க. நடிகர் திலகம் நம்ம தான், சிவாஜியா, அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த முகம் மாறுது பாருங்க. நம்ம சொந்தக்காரரோ பாஸ்டரோ வீட்டுக்குள்ள வந்துட்டா, அதுக்கு முன்னாடி இந்தியா இலங்கை, ஈரான் ஈராக், சொல்லுங்க, ரஷ்யா உக்ரைன், என்ன உக்ரைன், இஸ்ரேல் பாலஸ்தீனம், அந்த வீடு அப்படிதான் இருக்கும். ஆனா யாராவது ஒருத்தர் வந்துட்டா அப்பவே முகம் மலர்ந்து. நான் சொல்றேன், ஆண்டுடைய வார்த்தை வரும்போது உடனே முகம் மாறணும். ஆமென். ஒரு சாதாரண ஏதோ கிறுக்கு பையன் உள்ள வரான், அவனை பார்த்துட்டு முகம் மாறுது. ஆண்டுடைய வல்லமையான வார்த்தை இதை பார்க்கும்போது நம்முடைய உள்ளம், முகம். இன்றைக்கு ஒரு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய போட்டோவை அடிக்கடி எடுத்து பார்த்துக்குங்க. கல்யாணம் ஆகும்போது பிடிச்ச போட்டோவை எடுத்து பார்த்துக்குங்க. இப்படி இருந்த என்ன, என் மனைவி வந்து என்னை கொழுகுழுன்னு ஆக்கிட்டா. என்ன கொத்தவரங்கவா, கொத்தவரங்கவாட்டு இருந்து இப்போ பூசணிக்காவாட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க துணைவியாருடைய நல்ல ஆகாரத்துக்காக நன்றி சொல்லுங்க. ஆமாம், ஒருத்தர் எப்பவுமே போட்டோ மணிப்பர்ஸில் வச்சிருப்பாராம், மனைவி போட்டா அப்பப்போ எடுத்து பார்த்துக்குவாராம். எல்லாம் கேட்டாங்களே, என்னப்பா திடீர்னு எடுத்து பார்க்குறேன், என் பிரச்சனை காட்டிலும் இந்த பிரச்சனை பரவாயில்ல. அதனால பழைய போட்டோலாம் எடுத்து பாருங்க, உங்க முகம் எவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏன் இன்னைக்கு இப்படி ஆச்சு? வசனத்தை படிக்கும்போது நம்முடைய முகம் மகிழ்ச்சியாம. முதல் காரியம், பயத்தோடு குழப்பத்தோடு வேதனையோடு ஸ்தோத்திரம் வரக்கூடாது. துதித்தல் எப்படி வரணும்? மகிழ்ச்சியோடு. சொல்லுங்க, சந்தோஷத்தோடு. ஹல்லேலூயா. உங்க துதி அப்படி வரணும். இந்த சர்ச்சில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, வள்ளி அம்மா. அவங்க துதிக்கிற சத்தம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்க வீட்டுக்குள்ள ஒரு வள்ளி அம்மா இருக்கிறாங்க. எங்க வீட்டுக்குள்ள ஒரு வள்ளி அம்மா இருக்கிறாங்க. நேத்து பார்த்தேன் அந்த வள்ளி அம்மாவை. எங்க வீட்டுக்குள்ள ஒரு குட்டி வள்ளி அம்மா. ஆமா, கேத்தி, கேபி இல்ல கேத்தி. அதே சத்தம், வள்ளி அம்மா சத்தம். இந்த ஆவியில நிரம்புறதெல்லாம் அவங்களாட்டமே. அல்லேலூயா. எங்க வீட்டுக்குள்ள ஒரு வள்ளி அம்மா வந்ததுக்கா ஸ்தோத்திரம். நேற்று அவ்வளவு நேரம் சத்தமா துதிக்கிறா, கச்சரா, ஹல்லேலூயா. அவளுக்கு வாயில அல்லேலூயா வரல, ஏதோ சத்தத்துல அது ஒரு சத்தம் கொடுக்குறா பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாகவே. இங்க பாருங்க 17ஆம் வசனத்துல, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், அந்த பாட்டு எப்படி பாடுற, அதற்கு முடிவு பாடி ஆராதிப்பதை காட்டிலும் வேற ஒண்ணு இல்லை. பாடி ஆராதிக்கணும், துதித்து தேவனை மகிமைப்படுத்தணும்.
அத்திமரமே துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பலனற்று போனாலும், பழம் இல்லாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் நான் பாடி ஆராதிப்பேன். நான் துதித்து தேவனை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழி, கர்த்தரை துதிப்பது. எழுதி வச்சுங்க. சந்தோஷமா இருக்க வேற எங்க போனாலும் சந்தோஷமா இருக்க முடியாது. ஒரே வழி, நல்லா துதிச்சு பாருங்க, கர்த்தர் உங்க உள்ளத்தை சந்தோஷத்தால் நிரப்புவார். ஆமென். பைபிள் ஆதாரங்கள் நிறைய இருக்கு, இப்ப சொல்ல நேரம் இல்லை, வேகமாய் முடிக்க விரும்புகிறேன். ஆகவே கர்த்தர் துதியின் ஆவியை இந்த காலை நேரத்தில் நமக்கு தந்தருள்வாராக. இந்த துதியின் ஆவியினால் நம்மை நிரப்புவாராக. துதியின் உடையை உங்களுக்கு உடுத்துவாராக. அல்லேலூயா. கன்னத்தில் கை வச்சிருக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாரும் இல்லையா? சரி. துதியின் உடையினால் உங்களை உடுத்துவாராக. உங்கள் நாவிலே துதியின் வல்லமையை கர்த்தர் வைப்பாராக. அல்லேலூயா. துதிக்கணும் ஆசை பாஸ்டர், மற்றவங்க துதிக்கும் போது நினைக்கிறேன், ஆனா வரமாட்டேங்குது. ஆனா இந்த நாளிலே கர்த்தர் இந்த ஆராதனையில் உங்கள் நாவிலே என்ன வைக்கிறாரு? துதியை. உங்கள் நாவிலே அந்த துதியின் வல்லமையை கர்த்தர் வைக்கிறார். ஆமென். நீங்க துதிக்க கூடாது நினைச்சாலும் உங்களை அறியாம துதிக்க வைக்க போகிறார். இந்த புது அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். தாவீதை போல எந்த காலத்திலும் துதிக்கிற ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அவருக்கு வந்த நெருக்கம், அவருக்கு வந்த நிந்தனை, அவருக்கு வந்த பயம், போராட்டம், எல்லாவற்றிலும் கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். அந்த பாருங்க, அந்த அனுபவத்தை இந்த ஆராதனையில கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். அவர்கள் தான் எங்க இருப்பாங்க? உயர் ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். ஆமென். வந்துட்டு துதிக்காம அமைதலா இருக்கு. நல்லா துதிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துதிக்காமல் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு நிறைய காரணங்கள் நீங்க சொல்ல முடியும். அதெல்லாம் 2024 ஸ்டாப். 2025 எந்த சாக்கு போக்கு நம்ம வாயில் வராதிருப்பதாக. ஏன் ஜெபிக்கல? ஏன் சர்ச்சுக்கு வரல? ஏன் ஸ்தோத்திரம் பண்ணல? ஏன் ஊழியத்துக்கு வரல? ஏன் ஜெபத்துக்கு வரல? உடனே ரெடியா இருக்கு சாக்கு போக்கு சொல்ல. அதெல்லாம் போன வருடம். இந்த வருடம் ஏன் ஆராதிக்கல? ஏன் துதிக்கல? ஏன் ஜெபிக்கல? ஏன் பைபிள் படிக்கல? அப்படி கேட்டா ஒரு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. தானியேல் சாக்கு போக்கு சொல்ல நிறைய காரணம் இருந்துச்சு. சொன்னாரா? தேசத்தின் சட்டம் இருக்கு, ஆகவே நான் ஜெபிக்க மாட்டேன் அப்படி சொன்னாரா? தேசத்தின் சட்டமே எதிராயிருந்தது, ஆனால் அவர் துதித்தார். அல்லேலூயா. ஜெபித்தார். ஆகவே இந்த வருடம் சொல்லுங்க, நான் ஆண்டவரே ஒரு நாளும் சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன். ஏன் ஜெபிக்கல? ஏன் சர்ச்சுக்கு வரலன்னா சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன். சொல்லுங்க, சாக்கு போக்கு. நிறைய சாக்கு போக்கு வச்சிருக்கிறோம். நான் தான். அந்த சாக்கு போக்கெல்லாம் ஒன்றும் வரக்கூடாது. இந்த வருடம் ஸ்தோத்திரம். இந்த தமிழில் சொல்கிறோம் மகிழ்ச்சி, களிகூறுதல், சந்தோஷம், இப்படி நிறைய வார்த்தைகள் மகிழ்ச்சிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கிலீஷில் ஒரே வார்த்தை ஹாப்பி, ஜாய்ஸ், ஜாய்ஸ்ஃபுல். அந்த வார்த்தை, அதாவது ஒன்று கிடைச்ச உடனே ஒரு ஹாப்பி. ஸ்கூலுக்கு போகிறோம், நம்ம படித்ததுக்கு தெரியும் 100க்கு 30 மார்க் மேலே வராதுன்னு நிச்சயமாக தெரியும். ஆனால் 80 மார்க் வந்துருச்சு, 100க்கு ஹாப்பி. அங்கேருந்து பஸ் ஏறி சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறோம். வரும்போது மணி பர்ஸ் எடுத்து வச்சது ஞாபகம் இருக்கு, செல்போன் வச்சது ஞாபகம் இருக்கு. இறங்கும் போது செல்போனை காணோம். அவ்வளவு கை தேர்ந்த திருடர்கள் திருப்பூரில் இருக்கிறார்கள். கிருபை பெற்ற வழி கொள்ளையர்கள், பிக் பாக்கெட் அவங்க இருக்கிறாங்க. அப்போ இறங்கிட்டு உள்ள வந்து காணிக்க நேரத்தில் பைக்குள்ளே கை விடுறோம், மணி பர்ஸு காணும். எப்படி இருக்கும்? ஆனால் அதுலேயும் யார் சந்தோஷமா இருக்கீங்களோ அதுதான் ஜாய். ஹாப்பி அது எப்பவும் ஏதோ ஒன்று கிடைச்சோன்ன வர்றது ஹாப்பி. ஜாய்ங்கிறது உள்ளத்திலிருந்து வரும். என்னங்க? அந்த ஜாய் ஒன்றுமே இல்லாட்டியும் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும். அல்லேலூயா.
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அப்படியே நாமத்துக்கே அந்த ஸ்தோத்திரம் வந்துடும். இல்ல சூழ்நிலையை தெரியும், எங்க சுற்றி இருக்கிற மனிதர்கள் பார்த்தா பயங்கரமா இருக்கு, எல்லாம் தெரியுது. ஆனாலும் நான் அதை பார்க்க மாட்டேன், நான் நல்லா துதிப்பேன். ஆமென், அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த அனுபவத்துக்குள்ளே நம்மை நடத்துவாராக. ஓ ஸ்தோத்திரம். ஆகவே இந்த சந்தோஷம், ஜாய்ங்கிற அந்த சந்தோஷத்தை வேற எதுனாலையும் கிடைக்காது, கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் கொடுப்பார். ஆமென். ஆகவே தான் பிலிப்பியர்ல நாம் 4:4 வாசிக்கிறோம். யாருன்னா துக்கமா இருந்தா சொல்லுங்க, பிலிப்பியர் 4:4. மறுபடியும் சொல்றேன், ஒருபடியும் சொன்ன, ஒரு முறை சொன்ன சிரிப்பே வர மாட்டேங்குது, முகம் மாற. மறுபடியும் சொல்றேன், வீட்டில் உருன்னு இருக்காங்களா, உடனே போய் மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, பிலிப்பியர் 4:4. உங்க வீட்டுக்கார ஆபீஸ்ல இருந்து ஒரு மாதிரி வராரா, பிலிப்பியர் 4:4. அல்லேலூயா. எங்க ஏசி ரூம்ல ஃபேனுக்கு நேரா உட்கார்ந்துக்கிட்டு சேர்ல உட்கார்ந்துக்கிட்டா சொல்றாரு, ஜெயில இருந்துகிட்டு அதை சொல்றாரு. விலங்கிடப்பட்டு வேதனை சரீரமெல்லாம் தாங்க முடியாத நேரத்தில் எப்படிங்க சந்தோஷம் வரும்? அதுதான் கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம். அவங்கள தான் கர்த்தர் என்ன செய்வார்? ஆபகுக் 3:19, உயர் ஸ்தலங்களில் என்னை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை நடக்க பண்ணுவார். நடக்க பண்ணுவார் என்றால் என்ன அர்த்தம்? நான் எனக்கு ஆண்டவர் இந்த வருடம் நன்மைகள் முழுமையாய் நாங்கள் அனுபவிக்க போகிறோம், அதுதான் அதோடைய அர்த்தம். ஆமென். ஆகவே அந்த சந்தோஷம் எப்பொழுதும் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற முடியும் என்றால் பாடி துதிக்கும் போது மாத்திரமே பெற முடியும். பாடி துதிக்காதவர்கள் வந்த மாதிரியே போவாங்க. நீங்கள் உள்ளம் துதி சந்தோஷத்தால் நிரம்ப வேண்டுமானால், ஆமென், நெகேமியா 8:10, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என்னுடைய பலன். பாருங்க, மகிழ்ச்சியும் வருது, அதோட பலனும் வருது. ஆமென். ஜெப எண்ணெய் பூசுங்கள், விசுவாசி பாச தொட்டு ஜெபம் பண்ணட்டும், எல்லாம் நல்லது. அதுக்கு முன்னாடி நீங்க இருக்கிற இடத்துல பாடி துதித்தால் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் தருவார், உங்களுக்குள்ள ஒரு பலனை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் துதிக்கலையா? இதுவரைக்கும் பாட்டே வரமாட்டேங்குதா? இதுவரைக்கும் நீங்க ஆராதிக்கலையா? ஸ்தோத்திரம். நீங்க இனி பாடுங்க, இனி ஆராதிங்க. ஆமென். சிலர் பார்த்தா எப்ப பார்த்தாலும் என்ன பாட்டு? பஞ்ச பாட்டு. அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இது இல்லை, இப்படி எங்க வீட்டுக்காரி, என் பிள்ளைங்க, இப்படி வாயை திறந்த பஞ்ச பாட்டு, சோக பாட்டு. என்ன பாட்டு? நம்ம அந்த மாதிரி பாட்டெல்லாம் எப்பவுமே சிலர் அப்படி வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு அந்த சோக பாட்டு இயேசுவின் நாமத்திலே டெலிட் ஆவதாக. ஆமே, அது பின்னாடி போவதாக. சிலர் பாட சொன்னா ஒரு நல்ல உற்சாகமா பாடுறதில்லை, பாடுறதே ஒரு மாதிரி டல்லா. எனக்கு ஒரு தெரியும், பாட்டு நடத்த ஒரு நாள் விட்டேன். சோர்ந்து போகாதே மனமே, நல்ல சந்தோஷமா பாடுங்க. இவரு இப்படி பாடிக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா பாடுங்க கத்துறாரு. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை, என் சோர்கள் யார் என்னை தேற்றுவா? ஒருத்தனும் என்னை தேற்ற மாட்டான். அவருக்கு 1000, எனக்கு 10,000மா? உங்களுக்கு போகும்போது ஒரு சாக்லேட். என்ன பாட்டு பாரு, என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்? ஒருத்தனும் தேற்ற மாட்டான் உன்னை பாடுற வரைக்கும். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் சொல்லியிருக்கிறாரே, படிக்கலையா முட்டாளே அப்படிங்குவார் ஆண்டவர் என்னைய பார்த்து. சில பாட சொன்னா அதுக்குன்னே பாட்டு எடுத்து வச்சிருக்கிறாங்க பாரு, சோக பாட்டுகளை. வீட்டில் குடும்ப ஜபத்தில் பாடுங்க, வெற்றி பாட்டு. வெற்றி கோடி பீடித்திடுவோம்,
நாம் வீர நாடை நடந்திடுவோம். பாடுங்க, பெசல் நல்ல பாட்டெல்லாம் இருக்கு. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். பாடுங்க சும்மா. இயேசு என்னை கைவிட மாட்டார். உன்னை கைவிடுவார். சந்தோஷமே. பாடுங்க. பலன் இல்லை, சரீரமெல்லாம் பாதிச்சிருக்கு. உடனே நீங்க பாட்டு என்ன பாடணும்? ஐயோ என்ன இப்படி பாக்கிட்டார், பலன் இல்லா நேரம் அப்படிலாம் இல்லாம நீங்க பாடணும். ஸ்தோத்திரம். எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை. எழும்பி பாடுவோம். இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. காணிக்கை எடுங்க. பலனா காணிக்கை எடுப்போம். எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை ஆராதனை காணிக்கையில உயர்த்தி அப்படி ஆராதிங்க. ஆராதனை உமக்கே. காணிக்கை கையில வச்சு ஆராதனை ஆராதிச்சிட்டே போடுங்க. உமக்கே ஆராதனை உமக்கே. எந்த நுயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த நுயிருள்ள நாட்களெல்லாம் ராஜாணி செய்த என்னைய துதித்திடுவே. ராஜாணி செய்த ஆராதனை உமக்கே. ஆராதனை சந்தோஷமாய் ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya. praise the Lord. உட்காருவோம். உட்காருங்கள். இப்போதான் செய்தி ஆரம்பம். என்னடா இது ஒரு வித்தியாசமா, சில நேரத்தில் ஆண்டவர் வித்தியாசமா கொண்டு போவார், சில மாற்றங்களை கொண்டு வருவார். கேள்வி கேட்கலாம், ஆனா சந்தேகப்படக்கூடாது. காணிக்கை போட்டு போயிட்டாங்களா? கதவை அடைக்கவும் இயேசுவின் நாமத்தில். இப்பதான் செய்தி முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. பேக்கை திறங்க, பைபிள் எடுங்க. எல்லாம் பைபிள் உள்ள போயிடுச்சு பாருங்க. இயேசுவின் நாமத்தில் எடுங்க பைபிள். இயேசுவின் நாமத்தில் வெளியே. ஐயா இன்னும் ஆராதனை முடியலையா? அம்மா உட்காருங்கம்மா, உட்காருங்கம்மா. ரைட். இருக்கிற நம்ம சேர் தான், நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். ஸ்தோத்திரம். நெகேமியா 8:10 சொல்லியிருக்கு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உடைய பலன். அத்திமரம், ஒலிவ மரம், திராட்சை செடி, இதெல்லாம் மரங்கள். இதெல்லாம் லாங் டைம் பிளஸிங். சொல்லுங்க, இதெல்லாம் லாங் டைம் பிளஸிங். அதாவது நீண்ட வருடமாக இருந்து நமக்கு ஆசீர்வாதம் தரக்கூடியது தான் இந்த மூன்றும். அத்திமரம், ஒலிவ மரம், திராட்சை செடி. நீண்ட கால ஆசீர்வாதங்கள். கவனிங்க, முடிக்க போறேன். இங்கிலீஷ்ல சொன்னா லாங் டைம் பிளஸிங். ரொம்ப காலமா அடுத்த சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கும். அந்த மாதிரி காட்டுகிறது.
இதை பாடுகிறவர் சொல்லுகிறார் ஆபகுக்கு, அப்படி லாங் டைம் பிளெஸிங்கே இல்லாமல் நீண்ட கால ஆசீர்வாதமே இல்லாமல் போனாலும் நான் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. அதாவது பர்மனன்ட் பிளெஸிங், நிரந்தர ஆசீர்வாதம், நிரந்தர சொத்து, நிரந்தர சில பிளெஸிங் உங்களுக்கு இருக்க, அதுவே இல்லாமல் போனாலும் நான் கர்த்தரை துதிப்பேன். அடுத்து சொல்லுகிறார், வயல்வெளிகளில் தானியம் விளைவியாமல் போனாலும். அப்படின்னா ஷார்ட் டைம் பிளெஸிங். ஒரு நெல் விளைவு, அதாவது நிலத்தில் போட்டால் எத்தனை மாசத்துல அது அரிசியா வெளியே வரும்? 3 மாசம், 90 நாள். நல்லா சொல்றீங்க. 5 மணிக்கு யாருக்குமே தெரில. அதாவது இந்த நெல்லின் காலம், இந்த நெல்லான அந்த அதனுடைய எத்தனை காலம் என்றால் 3 மாதம். நீங்க சொல்றீங்க எதிர்பார்க்கிறது பலனே இல்லை, எதிர்பார்த்த பலனே இல்லை, ஐயோ என்று புலம்பி இனி தவிக்க மாட்டேன். நான் எதிர்பார்க்கிறேன் இந்த 3 மாசத்துல இது வந்துடும், பாசி இந்த மாதத்துக்குள்ள என்னமோ நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. நான் எதிர்பார்க்கிறேன், ஆனா நடக்கல. ஆனாலும் நான் கர்த்தரை துதிப்பேன். ஆமென். கர்த்தருக்குள். மூன்றாவது, ஆடு மாடு. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு மனுஷனுடைய ஸ்டாண்டர்ட், அவரை வச்சு கணக்கு போடணும்னா, அவர் பெரிய ஆளுன்னு சொன்னா, இப்போ யோபு பெரிய ஆளுன்னு எப்படி சொல்ல முடியும்? 3000 ஆடுகள், 500 கழுதைகள், 500 ஏர் மாடுகள், ஒட்டகங்கள், இதெல்லாம் வச்சுதான் பா பெரிய ஆள், பயங்கர பிளஸ்ஸிங்கான மனுஷன். ஆபிரகாம் பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதம். ஏன்னா அத்தனை ஆடு மாடுகள், மிருகங்கள், அந்த எண்ணிக்கை வச்சுதான். இது எது காட்டுகிறது என்றால், நம்முடைய சொல்ல போனா வாழ்வாதாரம், நம்முடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அந்த ஆடு மாடுக்கு தான் வாழ்வாதாரமே. அது இங்கிலீஷ்ல எப்படி சொன்ன எனக்கு தெரியல. இந்த வாழ்வாதாரம் தான் என் வருமானம். அதே போச்சு, என் வாழ்வாதாரமே இல்லைன்னு சில இங்க வந்திருக்கிறீங்க. ஆனாலும் ஆபகு சொல்றாரு, என் வாழ்வாதாரமே போனாலும் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி எல்லாம் போயிருச்சே, என்ன செய்வேன்? வருமானம் போச்சே, எதிர்காலம் ஆட்டம் பிடிக்குதே, ஸ்தோத்திரம். வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்கே. நான் எப்படி என் பிள்ளைகளை படிக்க வைப்பேன்? எப்படி நான் ஊழியர் செய்வேன்? எப்படி வாடகை கட்டுவேன்? வாழ்வாதாரமே ஆட்டம் கண்டுருச்சே. அப்படி நீங்க வந்திருக்கீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இப்போ நீ பாட்டு பாடு. ஆமென். இந்த சூழ்நிலையில என்ன செய்யணும்? பாட்டு பாடணும். அவரு ஆபகுக்கு இந்த சூழ்நிலை தான் பாட்டு பாடினார். வாழ்வாதாரமே போயிடுச்சுங்க, ஆனால் பாட்டு பாடுன்னு கர்த்தர் சொல்றார். நீங்க அப்படி பாடுங்க, கர்த்தர் புது பாதையை கர்த்தர் நமக்கு திறப்பா. ஆமென். நீங்கள் துதித்து பாடுங்க, உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் உடைக்கப்படும். நீங்க பாட்டு பாடணுமே. செய்வனைகள் முக்கியமான நேரம். ஐயா ஐயா ரொம்ப நல்லது, இது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் இதுவும் ரொம்ப முக்கியம். வாங்கய்யா, ஓடி வாங்கய்யா. கர்த்தர் சில நேரத்தில் நீங்கள் பல கேள்விங்க வந்து கேட்பீங்க, இதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிஞ்சோடனே நீங்கள் இதை தான், உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. அம்மா இன்றைக்கி அவரை விட மாட்டோம், 3 ஆராதனை முடிச்சோடனே தான் வீட்டுக்கு அனுப்புவோம். ரூத்து தலையாட்டுறாங்க. ஸ்தோத்திரம். அப்புறம் அவர் இல்லைன்னா மட்டன் சிக்கன் வாங்காமல் போயிட்டு யார் இருப்பா? ரைட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல நம்ம பாட்டு பாடும்போது, அல்லேலூயா, கர்த்தரை ஆராதிக்கும் போது, ஆராதனை பாட்டுங்கிறத நீங்கள் தனியாக செய்யுங்க. இந்த வருஷம் இப்போவே ஆரம்பிச்சிருங்க. குடும்பமாக பாடுங்க, ஆராதிங்க. சபைக்குள்ளே வந்தால் பாடி ஆராதிங்க. கொஞ்சமாவது அசைஞ்சு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. முகத்தில் அந்த சந்தோஷத்தை காட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரச்சனை இருக்குது. இப்போ இங்கே ஒரு குடும்பம் வந்தாங்க, உள்ளே வரும்போது கலெக்டர் குடும்பம் வர்ற மாதிரி வராங்க. ஆனால் அந்த வீட்டு பிரச்சனை எனக்கு தெரியும், அங்கே வீட்டில் பண நெருக்கடி எனக்கு தெரியும். ஆனால் ஆலயத்துக்குள்ளே வரும்போது அவங்க ட்ரெஸ்ஸு பார்க்கும்போது அதை சந்தோஷமாக வெளிப்படுத்துகிறாங்க. ஆமென்.
ஆண்டு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு அந்த சட்டையே சிலர் காட்டுறது. அப்படி இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், தாவீது தன்னை சுற்றிலும் நெருக்கங்கள், சத்துருக்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கும்போது அவர் நல்ல துதித்து கொண்டே இருந்தார், பாடிக்கொண்டே இருந்தார், ஆராதித்து கொண்டே இருந்தார். அதனால தான் கர்த்தர் தாவீதை உயர்ந்த ஸ்தலத்தில் நடக்க பண்ணினார். ஆமென். நீங்க சொல்லுங்க, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு வெளியே போங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே முதல் காரியம், கர்த்தரை துதியுங்கள், நல்லா துதிங்க. ஆமென். முதல் காரியம் கர்த்தரை துதிக்கணும். ரெண்டாவது, 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வீட்டில் போய் படிச்சுங்க. மூன்றாவது, ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஜெபம் பண்ணுங்கள். முதலாவது துதியுங்கள், பாடுங்கள், ஆராதியுங்கள். ஒன்று, அது எல்லாம் ஒரே அர்த்தம் தான். இரண்டாவது, கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தர் இங்கே இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு உள்ள வாங்க. ஆமாம், யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, கர்த்தர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். ரெண்டாவது, அந்த உணர்வோடு வாங்க. ஒரு ஆராதனை மிஸ் பண்ணாதீங்க. 1ஆம் தேதி நமக்கு நெருக்கம், உட்கார இடம் இல்லை, நிற்க இடம் இல்லை. அடுத்த 2வது ஆராதனைக்கு ஷேர் சிலது காலி. என்ன, கர்த்தர் இங்கே உள்ள இருக்கிறது அந்த உணர்வு இல்லை, அந்த பயம் இல்லை. எப்படி உயர்ந்த ஸ்தலத்தில் நடக்க பண்ணுவார்? ஆண்டவரை ஏமாத்துற வேலை. ஆக 2வது, கர்த்தர் இந்த ஆலயத்திலே பரிசுத்தராய் இருக்கிறார். இந்த தரிசிக்காம யாரும் போகக்கூடாது. இந்த ஆலயத்துக்குள்ள வந்துட்டு ஆண்டவரை பார்க்காம போகக்கூடாது. ஆண்டுடைய வார்த்தை எனக்குள்ள வராம நான் போக மாட்டேன், அவருடைய பிரச்சனை என்னை தொடாம இந்த ஆலயத்துக்கு போக மாட்டேன். ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவது, அங்கே சொல்லப்படும் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம், விண்ணப்பம் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. நல்லா ஜெபம் பண்ணுங்க. தானியேல் நல்ல ஜெபிக்கிறவர். கர்த்தர் எங்கே அவரை வைத்தார்? உயர்ந்த ஸ்தானத்தில் நடக்க பண்ணினார். அந்த ஜெப ஆவியினால் உங்களை நிரப்புவாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். பாஸ்டர் அவர்கள் வந்து ஜெபித்து இந்த ஆராதனை முடிப்பாங்க. எல்லாரும் எழும்புவோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் துதிங்க. வசனத்தை கேட்டுட்டு அப்படியே போகக்கூடாது. சத்தமா 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 சத்தமா, நல்ல சத்தமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணிட்டே எழும்புங்க, துதிச்சுட்டே எழும்புங்க. ஹல்லேலூயா. வண்டி ஓட்டும் போது ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போங்க. இந்த துதியின் ஆவியினால் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. நம்முடைய நாவிலே துதியின் வல்லமை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம், நல்ல ஸ்தோத்திரம். சத்தம் பத்தாது, நீங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணாதான் ஆராதனை முடிக்க போறோம். ஆமென். ஹல்லேலூயா. glory to God. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இன்னும் சத்தமாய், இன்னும் சத்தமாய் துதி சத்தம் எழும்பட்டும். ஒரு மகிழ்ச்சியாய் துதிப்போம், சந்தோஷமாய் துதிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். துதியின் உடை நம்முடைய பிள்ளைகள் மேல் போடுவீராக. நாவிலே துதியின் வல்லமை இறங்குவதாக. ஷபா கபா லாபா ரந்தரபா. ஓ ரியா கபோ ரியாச்சரா. ஒரு துதியின் வல்லமை நம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். ஷபா ரபா ரிபா கபா லிபா. ஓ ஹல்லேலூயா. Oh, hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, கர்த்தர் இந்த ஆலயத்தில் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. உம்மை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம், நீரும் எங்களை சந்திக்க வந்திருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் வர எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீர் மிகவும் நல்லவர் ஆண்டவரே, மிகவும் பெரியவர் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றிய தகப்பனே. இந்த கடைசி நேரத்தில் உம்முடைய பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை பாடி மகிமைப்படுத்தினோம், உயர்த்தினோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே.
அதன்படி செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த சூழ்நிலையில துதிப்பதற்கு எங்களால் முடியாது ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே துதியின் ஆடையை எங்கள் மேல் போட்டு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு விசேஷத்து துதியின் அபிஷேகம் எங்கள் சபை மேல் போடுவீராகப்பா, போடுவீராக. ஒவ்வொருவர் உள்ளத்திலும் துதிக்கிற இருதயத்தை வைப்பீராக. ஆண்டவரே முறுமுறுக்கிறது, அவிசுவாசமாய் பேசுகிறது, ஆண்டவரே இல்லாத சூழ்நிலையிலே ஆண்டவரே பலரை நிந்திப்பது, இதெல்லாம் எங்க வாயிலே இருக்கக்கூடாதப்பா. உம்மை துதிக்கிற உதடை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராகப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே தாவீதை போல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னது போல எப்பவுமே ஆண்டவரே, ஆண்டவரே இந்த துதி எங்கள் வாயிலே இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாவை தொடுங்கப்பா ஆண்டவரே, எங்கள் உதடுகளை தொடுங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும், பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆபகுக்கை போல எங்களை கர்த்தர் உயர்ந்த ஸ்தலத்திலே நடக்க பண்ண போறதுக்காய் நன்றி. நாங்களே அதற்கு காரண கர்த்தராய் இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே மக்கு நன்றி. அவரை துதித்த போது உயரமான ஸ்தலங்களிலே நடக்க பண்ணின தேவன், நாங்களும் துதித்து உயரமான ஸ்தலங்களிலே நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே மக்கு நன்றி அப்பா. இம்மட்டும் சுகமாய் பாதுகாத்த தேவன், இந்த வாரம் முழுதும் கூட உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய கிருபை ஒவ்வொருவரோடு கூட இருந்து நடத்திட்டோம் ஆண்டவர், நடத்திட்டோம்ப்பா. விசேஷமாய் ஜெனிஃபருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விசை கூட அவளுக்கு நேராக கையை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஒரு சுகத்தை தேவன் தரணும், முழுமையான ஒரு விடுதலை கொடுங்கப்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கு, ஆவி ஆத்தும சரீரத்தை ஆண்டவர் பொறுப்பெடுக்கணும் அப்பா. உமக்கு நன்றி. நம்முடைய மகளுக்கு பூரண சுகத்தை கட்டளையிடுங்க, பூரண விடுதலை தாங்கப்பா. இனி அந்த சரீரம் பாதிக்கப்படக்கூடாது, ஆவி ஆத்துமா பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய சரீரத்தை ஆண்டவர் முத்திரிப்பீராக. சத்ரு அவளை தொடக்கூடாது, வியாதி பலவீனங்கள் அவளை தொடக்கூடாது ஆண்டவரே. ஓ இயேசுவின் ரத்தம் இப்பொழுதே பாய்கிறதற்காக நன்றி. நம்முடைய வல்லமை அவளுக்குள்ளே இறங்குறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் அழிந்து போனதற்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை பலன் அவளுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. பலப்படுத்துங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் பலப்படுத்துங்கப்பா. இது போல யாரெல்லாம் சுகவீனமாய் பலவீனமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இல்லாத சூழ்நிலையில பல கஷ்டத்தோடு வந்திருக்கிறோம், எங்கள் ஒவ்வொருவரையும் கூட நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிற கரம் இந்த நாளிலே எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. குடும்ப தலைவர்களுக்காக நன்றி கர்த்தர், அவர்களோடு இருங்க. குடும்ப தலைவிகளுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் நாங்கள் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 10th 12th 11th படிக்கிற பிள்ளைகளை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிராக்டிக்கல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்க ஆண்டவரே, நமது கரம் பிள்ளைகளோடு இருந்து நடத்திட்டோம். நல்ல படிக்க, நல்ல பிராக்டிக்கல்ல நல்ல மதிப்பெண் எடுக்க கிருபை தாங்கப்பா. அவளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, பலனை கொடுங்கப்பா. உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். காலேஜ் படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்க வெளியிலே மாநிலங்களே தங்கி படிக்கிற வேலை செய்கிற எங்கள் பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம், அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை அவர்களுக்கும் உரியதாய் மாறட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. எங்கள் குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகளை ஆசீர்வதிங்க அப்பா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்காக விதைத்திருக்கிறார்கள், 100 மடங்கு அவர்கள் பலன் அடையட்டும் ஆண்டவரே. ஈசாக்கு
பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு பலனடைந்தான் என்று சொல்லி இருக்கிறதே ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளையும் அப்படி ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது கரத்தில் அதை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஊழியத்துக்காக பயன்படவும் ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபித்து அனுப்புகிறோம். நீர் கூட இரும். சுகமா கொண்டு வந்தீங்க, சுகமா கொண்டு போங்க. இந்த வாரம் முழுவதும் நல்ல சாட்சிகள் எழும்பட்டும், நல்ல துதிக்கட்டும். குடும்பத்திலே குடும்ப ஜெபம் உண்டாகட்டும், தனி ஜெபம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நல்ல ஆராதிக்கிற தன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடும் ஜெபிக்கிற வீடாய், துதிக்கிற வீடாய் மாற்றுங்க. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க போறதுக்காய் நன்றி. நம்முடைய தூய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆன்லைன்ல இந்த ஆராதனை கவனித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் கூட இருப்பீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஐக்கியம் இந்த ஆராதனையில் துதிக்க தன்னை அர்ப்பணித்து ஆராதிக்க ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம்.